ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா 5 கால் ஜடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் தான். இது வந்து பழைய மாடல், பட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஜடை தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் டாப் போர்ஷனில் கொஞ்சமாக ஹேர் எடுத்து செக்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஹேரை வந்து கோம் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரீயாக டேங்கிள் இல்லாமல், அதுக்கப்புறமா 5 போர்ஷனாக நான் எடுத்துக்கிறேன். 5 கால் வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு அப்புறம் 3 காலாக சேர்த்து கம்பைன் பண்ணி அப்படி ஜடை பின்ன வேண்டியதான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 கால் எடுத்துட்டேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 காலை தான் நான் இப்போ எடுத்து பின்னுறேன். பாருங்கள், இதை மாதிரி பின்னிக்கோங்க. பின்னிட்டு பேலன்ஸ் இந்த நடுவில் இருக்கக்கூடிய காலை தூக்கிட்டு வந்து அடுத்தது இருக்கக்கூடிய மீதி 2 போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, அது கூட கம்பைன் பண்ணிக்கிறேன். இது இல்லாத மாதிரி ஒரு ஜடை பின்னல் போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய பேலன்ஸை தூக்கி வந்து இந்த சைடில் திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் பின்னுறேன். இதே மாதிரி தான் கம்பைன் பண்ணி அப்படியே ஒரு காலை இதுக்கும் அதுக்கும் வந்து காமனாக எடுத்து பின்னிக்க வேண்டியதுதான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜடை வந்துட்டு நல்லா திக்காக இருக்கும், நிறைய லேயர் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பிரைடுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பின்னிட்டு அதில் வந்துட்டு நிறையா நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இல்லை ஸ்டோன்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் நம்ம அட்டாச் பண்ணி பண்ணுறப்போ ரொம்ப கிராண்டாக இருக்கும் லுக்கு. இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மாதிரி என்னோடய இன்ஸ்டா ஐடி நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் பியூட்டி ரிலேட்டடான வீடியோஸ், ஹேர் ஸ்டைல் வீடியோஸ், டுட்டோரியல் எல்லாமே அதில் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக பின்னிட்டேன். இப்போ பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஜடையை கொஞ்சம் லெவல் பண்ணிடுறேன். கொஞ்சம் வந்துட்டு ட்விஸ்ட் ஆன மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் லெவல் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபைனலாக பூ ஒன்று வச்சுட்டு ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருக்குது இந்த ஹேர் ஸ்டைல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் போடக்கூடிய ஹேர் ஸ்டைல் எல்லாமே நீங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு லைக் பண்ணுறீங்க. இதுவும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.